வாரணமாயிரம் படத்துல ஒரு சாங் ஷூட் அப்போ டான்ஸ் பண்ற ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கேமராவை அசிஸ்டன்ட் கேமராமேனோட இடுப்புல மாட்டி விட்டுருக்காங்க. அந்த ஷாட் அவர் எடுத்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா கால் தடுக்கி கீழே விழ அந்த கேமரா சுக்கு நூறா உடஞ்சிருச்சான். அந்த உடஞ்சு போன கேமராவோட விலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாயாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி அதே மாதிரி ஒரு கேமரா வரவழைச்சு அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த படம் எடுக்கிறதுக்குள்ள 1.5 கோடி ரூபாய் ஹோகே ஆகணும்னு இருந்திருக்கு போல. எல்லாம் விதி. வாரணமாயிரம் படத்துல தான் சூர்யா முதலா 6 பேக் வச்சாரு. இந்த படத்துல இவர் 6 பேக் வச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பல பேர் 6 பேக் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி அவரோட தம்பி கார்த்தியும் சமீபத்துல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, கார்த்தி ஒரு நாள் ரன்னிங் பிராக்டிஸ்க்கு போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு கும்பல் அவரை வழிமறைச்சு சொன்னாங்களா, ஏன்பா உங்க அண்ணன் 6 பேக் வச்சாரு, இதை காட்டி காட்டி எங்க மனைவிமார்கள்லாம் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அப்போ நாங்க பாரவரோட தம்பி கார்த்தி எப்படி இருக்காருன்னு சொல்லி உங்க போட்டோவை காட்டி தான் நாங்க தப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு நீங்களும் 6 பேக் அப்படிலாம் எதுவும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா அவர் சொன்னாரு. ஸோ இவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு வாரணமாயிரம்ல நம்ம சூர்யா வச்ச 6 பேக்.